எதிர்பாராமல் திடீரென ஏற்படும் விபத்துக்கள் மற்றும் உடல்நலக் குறைவால் ஏற்படும் பாதிப்பு அவரின் குடும்பம் முழுவதையும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பெரிதும் பாதிக்கிறது. அவ்வாறு பாதிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகளாக அடையாளம் காணப்படும் நபர்களின் குறைபாடு, குறைபாட்டின் தன்மை என முழுமையான தகவல்களை ஒருங்கிணைத்து தரவுத்தளத்தை உருவாக்கி மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அடையாள அட்டையை வழங்கும் நோக்கத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் வெளிப்படைத்தன்மை, செயல்திறன் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசின் சலுகைகளை எளிதாக வழங்குவது மட்டுமல்லாமல் சீரான தன்மையை உறுதி செய்து வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வெள்ளநாயக்கனேரி பகுதியை சேர்ந்த முடி திருத்தம் செய்யும் தொழில் செய்து வந்த நபர் எதிர்பாரா விதமாக 6 மாத காலத்திற்கு முன் பக்கவாதம் ஏற்பட்டு 2 கால்களும் செயலிழந்து பாதிப்படைந்துள்ளார். இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாமில் விண்ணப்பித்துள்ளார். மருத்துவரால் பரிசோதனை செய்யப்பட்டு 80% மாற்றுத்திறனாளி என்ற சான்றிதழ் வழங்கியதால் தேசிய அடையாள அட்டை பெற்றுள்ளார். இதன் மூலமாக இவருக்கு மாதம் ரூபாய் 2000 உதவித்தொகையும், மேலும் அவரை பராமரிக்கும் நபருக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை என மொத்தமாக ரூபாய் 3000 உதவித்தொகையாக பெற்றுள்ளார். இந்த உதவித்தொகை தங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என மாற்றுத்திறனாளியின் மகள் தெரிவித்தார். ஒரு 6 மாதமாக அவரால் எந்த வேலையுமே செய்ய முடியல. அவருக்கு பார்த்திங்கன்னா அவரை பார்த்துக்கிறதும் அவருக்கான செலவுகளும் எங்களுக்கு கொஞ்சம், நாங்களும் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அதனால் அவர் பார்த்துட்டு அவர் தேவைகளை செய்கிறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் இங்கே மாற்றுத்திறனாளிகள் மூலமாக நாங்கள் வந்துட்டு ஆஃபீஸ் அப்ளை பண்ணியிருந்தோம். ஒரே நாள்லேயே எங்களுக்கு அப்ரூவ் பண்ணி கார்டு போட்டு கொடுத்துட்டாங்க. அப்பாவுக்கு ஒரு 2000 ரூபாவும் அவங்கள பார்த்துக்கிற கார்டியனுக்கு ஒரு 1000 ரூபாவும் வர மாதிரி எங்களுக்கு அப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சற்றும் எதிர்பாராமல் நடைபெறும் இன்னல்களால் மாற்றுத்திறனாளிகளாக அடையாளம் காணப்படும் நபர்களுக்கு வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை மற்றும் மாத உதவித்தொகை அவர்களுக்கு சற்று தன்னம்பிக்கையை ஊட்டி வருகிறது. திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.